Hey guys, welcome back. So in the video, நம்ம ஒரு medium level liquid problem தான் பார்க்க போறோம். Group anagrams. Given an array of strings strs, group the anagrams together. You can return the answer in any order. சரி, okay. First question நான் explain பண்ணிடுறேன். So இப்போ நம்மளுக்கு questionல இந்த மாதிரி ஒரு list of words கொடுத்துறாங்க. உங்களுக்கு anagram அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியணும், ஓகேவா? சரி, இப்போ இங்க EATன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இதுல என்னென்ன லெட்டர்லாம் இருக்கு? E இருக்கு, A இருக்கு, T இருக்கு. இந்த லிஸ்ட்ல இந்த 3 லெட்டரை மட்டும் வச்சு வேற என்னென்ன வேர்ட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். டி ஒரு வேர்டு இருக்கு, இதுல இல்ல, இது ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். சோ இந்த வேர்ட் ஈட்டுக்கு இந்த 2 வேர்டு தான் இதோட அனாகிராம். அனாகிராம் அப்படின்னா சேம் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். தே கேன் பி இன் எனி ஆர்டர், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் தான் ஒரு வேர்டுக்கு அனாகிராம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ டிஏஎன்னு எடுத்துக்கிறோம். இதுல 3 லெட்டர் இருக்கா, டிஏஎன். இந்த 3 லெட்டரும் மட்டும் வச்சு வேற ஏதாச்சும் வேர்டு இருக்கான்னு பாருங்களேன். என்ஏடி இருக்கு. ஸோ டேனுக்கு நேட்டுங்கிறது ஒரு அனாகிராம். இப்போ பேட்டுக்கு பார்க்கும்போது வேற எந்த வேர்டுமே இந்த எக்ஸாக்ட் அந்த 3 லெட்டர் மட்டும் வச்சு இல்லை, கரெக்டா? ஸோ இதுக்கு இருக்கிற ஒரே அனாகிராம் இது மட்டும்தான். சரி, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் த அனாகிராம்ஸ் டுகெதர்னு. இப்போ ஈட்டுக்கு அனாகிராம்னா ஃபர்ஸ்ட் ஈட்டு, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஏட். இது வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்கணும். அண்ட் அடுத்த லிஸ்ட்ல பார்க்கும்போது டேனுங்கிறது ஒன்று இருக்கணும். அண்ட் டேனுக்கு அப்புறம் நேட் இருக்கணும். இது ஒரு லிஸ்ட். அண்ட் பேட்டுங்கிறது வந்துட்டு ஒரு தனி லிஸ்ட்ல இருந்தாங்கணும். ஸோ நம்ம ஃபைனலா இந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம், ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பார்த்தா ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எம்டி டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம், ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் நார்மலா லூப் பண்றோம், ஒவ்வொரு வேல்யூவா ஹைட்ரேட் பண்ணி எடுத்துட்டு. இப்போ ஈட்டுன்னு ஃபர்ஸ்ட் வேர்டு வருது, கரெக்டா? இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா சார்ட் பண்ணிருங்க. சார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஏஇடின்னு வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த ஏஇடிங்கிறது எதுக்கு இப்படி சார்ட் பண்றோம் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம டிக்ஷனரியோட கீ வேல்யூவை யூஸ் பண்ண போறோம், சரியா? இப்போ ஏஇடின்னு ஈட்டுக்கு வருது. இப்போ டிக்கு பார்த்தோம்னாலும் டீயை சார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏஇடி தான் வரும். ஸோ இதை வந்து ஒரு காமன் கீ வேல்யூவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அனாகிராம்ஸ்க்கெல்லாம். எந்த ஒரு அனாகிராம் வேர்டு எடுத்துட்டு அதை சார்ட் பண்ணிங்கனாலும் ஒரே வேர்டு தான் வரும், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு டிக்ஷனரி கீயை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஈட்டுன்னு வருது, இதை சார்ட் பண்ணியாச்சு. இப்போ டிக்ஷனரியில பாக்குறீங்க இந்த ஏஇடி இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லை, இங்க வந்து எம்டி டிக்ஷனரி தானே. ஸோ என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு சிங்கிள்டன் லிஸ்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க வித் இந்த வேர்ட் ஈட் அப்படிங்கிறதோட, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டீங்கிற வேர்டுக்கு வரீங்க. இப்போ டீங்கிற வேர்டுக்கு வரும்போது அதை சார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஏஇடி தான் வரும். அண்ட் டிக்ஷனரியில பாக்குறீங்க ஏஇடி இருக்கான்னு பார்க்கும்போது எஸ் ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து எப்படி ஒரு சிங்கிள்டன் லிஸ்டா தானே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அப்பெண்ட் தான் பண்ண போறோம். இதுக்கு ஜஸ்ட் நீங்க அந்த புது வேர்டை அப்பெண்ட் மட்டும் பண்ணி விட்டா போதும். என்ன டி அப்பெண்ட் பண்ணி விட்டோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் லைக் சார்ட் பண்ற வேல்யூவை கீயா வச்சுக்கிட்டு வர வேல்யூ எல்லாம் ஒரு லிஸ்ட்ல அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிடைச்சிடும். லைக் டிக்ஷனரியில வந்துட்டு கீ வேல்யூ பேர் மாதிரி கிடைச்சிடும். ஏஇடிக்கு வந்துட்டு இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் ஏஎன்டிக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த லிஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஏபிடிக்கு இந்த ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ இது கிடைச்சோடனே ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் ஒரு லிஸ்ட்ல போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும், ஓகேவா? ஸோ கோட்ல பார்ப்போம். ஸோ இப்போ கோட்ல எப்படி போகணும்னு பார்த்தோம்னா, ஆஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப் வச்சு ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துக்கலாம். ஃபார் ஐஜன் str. இப்போ வந்துட்டு இதை சார்ட் பண்ண கரெக்டா? ஸோ அதுக்கு சார்ட்டட் str இஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் ஐ. இப்படி போட்டால் எனக்கு அந்த கீ வேல்யூ கிடைச்சிடும். இப்போ டிக்ஷனரியில் அது ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். இஃப் சார்ட்டட் str in அப்படி ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா
அனாலிட்டிக்ல அந்த டிக்ஷனரியில அந்த கீ வேல்யூவோட இதுக்கு இந்த கிடைச்ச வேல்யூ அப்ளை பண்ணிடணும். சார்ட் சார்ட்டட் எஸ்டிஆர்ல டாட் அப்பெண்ட் எதை அப்பெண்ட் பண்றீங்க? ஐங்கிற வேல்யூ அப்பெண்ட் பண்ணிடணும். எல்ஸ் அப்படி வேல்யூ ஆல்ரெடி இல்ல அப்படின்னா புதுசா நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அது இப்படி ஒரு சிங்கிள்டன் லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா வந்துட்டு இதை ஒரு லிஸ்ட் ஆஃப் லிஸ்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் அனாலிட்டிக் டாட் வேல்யூஸ். ஸோ டிக்ஷனரியில் போடுறதா இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இது என்ன பண்ணணும், டப்புலாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ எஃபிஷியண்டாக தான் இருக்கு. ஸோ எஸ்கேஸ் அவ்வளோதான், சிம்பிளான ப்ராப்ளம் தான். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.